அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு ஒரு சிறப்பு கிடையாது, நிறைய சிறப்பு இருக்கு. அன்னைக்கு கள்ளழகர், திருமாலிருஞ்சோலை அழகர், மே மாதம் 1ஆம் தேதி வைகையில் இறங்கிய கள்ளழகர் அடுத்த நாள் ராமராயர் மண்டபத்திலே தசாவதார காட்சி தந்துவிட்டு, மோகினி அலங்காரத்தை தந்துவிட்டு, அதற்கு பிறகு அனந்தராயர் பல்லக்கிலே அவர் திரும்புகின்ற நாள் இந்த நாள். இன்னைக்கு தான் மதுரைக்கு வந்த அழகர் தன்னுடைய ஆஸ்தானமான மலைக்கு திரும்புகிறார். மதுரைக்கு வந்தவர் மலைக்கு திரும்புகிறார். என்ன பெரிய விசேஷம் என்னன்னா, எப்படி அவரை வரவேற்கிறதுக்காக இந்த மதுரை மக்களெல்லாம் ஆவலோடு அந்த அழகரை வரவேற்றார்களோ, அதே போலவே ஐயோ அழகர் திரும்ப போயிடுறாரேன்னுட்டு மன வருத்தத்தோடு, இன்னும் 1 வருஷம் ஆகுமே அழகரை பார்க்கறதுக்கு என்கிற அந்த மன வருத்தத்தோடு விடை தருகின்ற நாள் இந்த 4ஆம் நாள். அவர் எதுக்காக வர்றார்? சைவத்தில் ஒரு மாதிரியாக கதை சொல்லுவாங்க. மீனாட்சி திருக்கல்யாணம், தங்கையாகிய மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அழகர் வர்றாரு. அது கூட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் அப்படியே வைகையில் இறங்கி இந்த பக்கம் வராமல் வண்டி ஒரு வழியாக போயிட்டு அப்படியே திரும்ப ஆஸ்தானத்துக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருமணம் நடப்பது இன்னொரு மாதத்தில், அதே மாதிரி அழகருடைய உற்சவம்ங்கிறது இந்த சித்திரை மாதத்தில் நடக்குது. அந்த சித்திரை மாதத்தில் நடக்குது. அந்த காலத்தில் அவர் அலங்காநல்லூர், அதுக்கு பேர் அலங்காரநல்லூர்னுட்டு பேர். அங்கே தான் தங்க குதிரையில் ஏறி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வருவார். அந்த அலங்காரம் செய்கின்ற ஊருங்கிறதால இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது இல்லையா, அந்த அலங்காநல்லூருக்கு போவார். இப்போ திருமலை நாயக்கர் காலத்திலே இந்த சைவ ஒற்றுமை ரெண்டும் வரணும். அது மட்டும் கிடையாது, விவசாயிகள் இந்த சித்திரை மாதத்தில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்திலே இந்த விழாவை நடத்தினால் எல்லாரும் கலந்து கொள்ள முடியும் என்கின்ற அடிப்படையில் திருமலை நாயக்கர் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் அந்த திருக்கல்யாண விழாவையும் அழகர் வைகை ஆற்றிலே இறங்குகின்ற விழாவையும் ஒன்றாக இணைத்தார். அழகர் எதுக்கு வைகைக்கு வர்றாருன்னு சொன்னால் அது ஒரு தனி கதை. அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னால், மேலே நூபுர கங்கை இருக்குது. அந்த நூபுர கங்கையினுடைய தண்ணீர் தான் அழகருக்கு அபிஷேகத்துக்கு உதவும். அந்த நூபுர கங்கையிலே ஒரு ரிஷி தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி உள்ளேயே தண்ணீரிலே மூழ்கி தபஸ் செய்கின்ற நேரத்திலே துர்வாச முனிவர் தம்முடைய சீடர்களுடன் வந்தார். அவர் பெரிய முனிவர் அவர். ஆனால் ரொம்ப நேரம் இவர் வெளியே வருவார். இவரை விசாரிக்கலான்னா இவர் வெளியிலேயே வரல. எப்படி பார்த்தாலும் முனிவர்களுக்கு வெளியில் வந்திருக்கிறது யாரெல்லாம் தெரியும் அவங்களுடைய திருஷ்டியில். ஆனால் தன்னை அவமதிப்பதற்காகத்தான் இவர் தண்ணீரில் மூழ்கியவர் வெகு நேரம் தன்னை விசாரிக்காமல் இருக்கிறாரோ என்கிற சந்தேகம் துர்வாசருக்கு வந்துருச்சு. உடனே கோபமும் வந்துருச்சு. நீ என்ன தவளை மாதிரி நீருக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்கிறியே, நீ நீர் தவளையாகவே போன்ட்டார், மண்டூகமாக போன்ட்டார். அதுக்கப்புறம் அவர் சாப விமோசனம் கேட்கும்போது சொல்கிறார், இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியிலே எம்பெருமான் வைகை ஆற்றுக்கு வருகின்ற பொழுது உனக்கு சாப விமோசனம் தருவார் அப்படின்ட்டு அந்த சாப விமோசனத்தையும் துர்வாச முனிவர் தர்றார். அந்த முனிவருடைய சாப விமோசனத்துக்காகத்தான், மண்டூக மகரிஷி முனிவருடைய சாப விமோசனத்துக்காகத்தான் திருமாலிருஞ்சோலையிலே இருந்து அழகர் இந்த வைகை ஆற்றுக்கு வருகிறார் என்பது புராண கதை, தலபுராண கதை. அந்த தலபுராண கதையை ஒட்டித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் உற்சவாதிகள் நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அதை ஒட்டித்தான் உற்சவாதிகள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு கதை, அது சைவத்திலேயும் சரி வைணவத்திலேயும் சரி. அதனால் இப்படி வந்த அழகர் திரும்ப தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே 4ஆம் தேதி தான் திரும்புகிறார். இது ஒன்று. இந்த அக்னி நட்சத்திரத்தில் காலையிலும் மாலையிலும் சூரிய பகவானை வணங்க வேண்டும், சூரிய நாராயணனை வணங்க வேண்டும். அதோடு இந்த அக்னி நட்சத்திரத்து காலத்திலே ரொம்ப வெளியில் அலையாமல் நம்ம வீட்டிலையே எம்பெருமானையும் சூரிய பகவானையும் நினைத்து ஜபதபாதிகள் ஜபம் பண்ண வேண்டும். முக்கியமாக சூரிய காயத்ரி, இல்லாட்டி போனால் எம்பெருமானுடைய திருப்பாடல்கள், இவற்றை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நினைத்து வழிபாடு இயற்ற வேண்டும். இன்னொரு விசேஷம் இருக்குது. இப்போ இதே சித்திரையில் எல்லா பெருமாள் கோயில்லையும் விசேஷமான உற்சவங்கள், அதுவும் பிரம்மோற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் திருவல்லிக்கேணியிலே இந்த மே 4ஆம் தேதி பிரம்மோற்சவம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அதில் இன்னைக்கு
அக்னி நட்சத்திரம் இல்லையா? சூரியனுடைய அந்த இந்த முக்கியமான ஒரு தினம் இல்லையா? அதனால காலையில சூரிய பிரபையிலே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் காட்சி தருகிறார். மாலையிலே சந்திர பிரபையிலே காட்சி தருகின்ற நாள் இந்த மே 4ஆம் தேதி. மே 6ஆம் தேதி சூர்ணாபிஷேகம் அவருக்கு நடக்குது. மே 7ஆம் தேதி திருவல்லிக்கேணியிலே திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது. இப்படி சூரிய பிரபையிலும் சந்திர பிரபையிலும் வருகின்ற இந்த நாளிலே அந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை நினைத்து கொண்டு திருமங்கையாழ்வார் பாடிய அந்த பெரிய திருமொழியிலே திருவல்லிக்கேணி பதிகத்திலே ஒரே ஒரு பாசுரமாவது அன்னைக்கு சேவிக்கணும். என்ன பாசுரம்? பகவான் ஒரு காலத்திலே கஜேந்திரன் ஒரு மலரை வைத்துக்கொண்டு பொய்கையிலே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்த பொழுது, தன்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்கிற ஒரு நினைவு அவருக்கு கிடையாது. தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த புஷ்பத்தை எம்பெருமானுக்கு சூட்ட வேண்டும், அவனுடைய திருவடி கமலத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணம்தான். அந்த எண்ணத்தோடு ஆதிமூலமே என்று அழைக்க நீலகிரி போல் முன்வந்து நின்று காத்தவன் எம்பெருமான். அது அப்படியே திருமங்கையாழ்வார் திருவல்லிக்கேணிக்கு பாசுரத்திலே பாடுறார். மீன் அமர் பொய்கை நாண்மலர் கொய்வான் என்கிறார். மீன் அமர் பொய்கை, மீன்களெல்லாம் அமர்கின்ற அற்புதமான பொய்கை. அந்த பொய்கையிலே தினந்தோறும் ஒரு தாமரை மலரை பறிப்பதையே வழக்கமாக. அப்படி என்ன அர்த்தம்? தினசரி பூஜையிலே ஒரு மலராவது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று பொருள். பூவும் பூசனையும் தகுமே என்னார். அந்த பூதான் பூசனைக்கு முதல் படி. ஆகையினாலே ஒரு சின்ன பூவையாவது தினசரி எம்பெருமானுடைய திருவடி கமலத்திலே சேர்ப்பதென்பது இந்த ஜீவாத்மாக்களுக்கு உஜ்ஜீவனம் செய்வதற்கான உயர்ந்த வழி. அதனால மலர் தருவது இது தினசரி ஒரு மலரை தரும். நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க போகிறோமே என்ற ஆவல் இருக்கணும். ஏதோ மலரை போட்டாங்கிறது கிடையாது. ஒரு பூஜை எப்படி பண்ணணுங்கிறத திருமங்கையாழ்வார் சொல்லி தருகிறார். அந்த யானை செய்த பூஜையை அவர் மேற்கோளாக காட்டி சொல்லுகின்றார். மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழுந்த கானமர் வேழம். அது மீனமர் பொய்கை, இது கானமர் வேழம். ஏன் அப்படி ரெண்டு விஷயமா சொல்றாருன்னா, மீன்களுக்கு ஆயுள் முழுக்க இங்கே தான் இருக்கு. மீன்கள் மட்டும் கிடையாது, இந்த நீரிலே வாழக்கூடிய பின்னாடி முதலையை சொல்ல போறார். முதலைக்கு எப்பயுமே தண்ணீரிலே தான் பலம், காட்டிலே தான் யானைக்கு பலம். அதனால இந்த வித்தியாசத்தை இந்த இடத்துல சொல்றார். மீனமர் பொய்கை நாண்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழிந்த கானமர் வேழம். கையெடுத்து அலற துதிக்கை இருக்கு, அதுதான் நம்பிக்கை. தும்பிக்கை எல்லாம் அந்த துதிக்கை தான். கையெடுத்து அலற எம்பெருமானே என்று அலற. எதுக்காக அலறுது? கரா அதன் காலினை கதுவ. கரா அந்த முதலையானது இந்த திருவடியை பிடிச்சுக்கிச்சான். கஜேந்திர ஆழ்வானுடைய திருவடியை பிடித்து கொண்டதாலே, ஐயோ இந்த முதலை நம்முடைய உயிரை வாங்குகிறதே, நமக்கு அருந்துயர் கொடுத்து விட்டதே, இதை யாரிடம் சொல்லுவது, இந்த மலரை எப்படி எம்பெருமானுக்கு தருவது என்று கையெடுத்து அலற. அந்த ஆனையின் துயரம் தீர. அந்த ஆனைக்கு என்ன துயரம்? உயிர் போற வாத கிடையாது, எம்பெருமானுக்கு தொண்டு புரியவில்லையே என்கிற துயரம். அந்த யானையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. ஆழி விட்டானை இல்லை, ஆழி தொட்டானை. எப்ப எம்பெருமானுடைய அவனுடைய அந்த திருக்கண் அசைவு நமக்கு கிடைக்கும், உடனடியாக அந்த பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்து கொண்ட நின்ற அந்த கையாழியானது எம்பெருமான் சங்கல்ப மாத்திரத்திலே வந்து நின்றது. ஆக எம்பெருமானுடைய அனுமதி கிடைத்து விட்டது என்று துள்ளிப்போய் அந்த முதலையை அழித்ததாம். சென்று நின்று ஆழி தொட்டானை. எங்க பார்த்தோம்? தேன் அமர் சோலை மாட மாமயிலை திருவல்லிக்கேணி கண்டனை. ஒரு காலத்தில் திருவல்லிக்கேணி எப்படி இருந்தது? ஒரு பக்கம் அல்லிக்கேணி, குளத்து கரையில் கண்ணன் சிரிக்கிறான் என்பது போல அற்புதமான ஒரு குளம். அது மீனமர் பொய்கை, இது தேனமர் சோலை, அது கானமர் வேழம். என்ன அழகான அந்த தமிழ் வார்த்தைகளை அப்படியே அள்ளி அள்ளி கொட்டு இருக்கிறார் பாருங்கள் திருமங்கையாழ்வார். இந்த பாசுரத்தை அன்று நாம் சேவிக்க வேண்டும்.